ரோஹினி பார்த்துருக்கீங்களா? நான் இன்னைக்கு மாட்டுவாங்களா, நாளைக்கு மாட்டுவாங்களான்னு நாமளும் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா, இந்த டைரக்டர் என்ன பண்றாரு தெரியல. அடிக்கடி தப்பிச்சு போயிட்டே இருக்காங்க. எப்படியானா ஏதான ஒண்ணுத்துல வசமா மாட்டிக்கிறாங்கடா, அப்பாடா! ரோஹினி இன்னைக்கு மாட்டிட்டாங்கடான்னு நெனைக்கிறம்போது பார்த்தீங்கன்னா, திருப்பியும் ஏதான ஒரு ட்விஸ்ட் வச்சு, இன்னும் தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. எப்பதான் ரோஹினி மாட்டுவாங்களோன்னு யார் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வணக்கம். இது சிறகடிக்க ஆசை சிறுநீரகம் வணக்கம். அப்கமிங் எபிசோட்ல என்னென்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முத்து பார்த்துட்டீங்கன்னா, யார் அந்த ஃபோன எடுத்தாங்க? எதனால அந்த வீடியோ பரவுச்சுன்ற உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்கோசம் நைக்காவ நேசா பார்த்தீங்கன்னா, வித்யாவோட ஃபோட்டோவையும் பார்த்தீங்கன்னா, ரோஹினியோட ஃபோட்டோவையும் தாத்தாவுக்கு அனுப்புறாங்க. இத பார்த்த தாத்தா பார்த்தீங்கன்னா, வித்யாவ தான் கரெக்ட்டா அந்த ஃபோன மிஸ் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு காட்டி குடுத்துறாரு. இதனால தெரிஞ்சுக்கிட்டு முத்து பார்த்தீங்கன்னா, நேரா வித்யா வீட்டுக்கு போறாங்க. வித்யா வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, "இந்த ஃபோன் யாருதுன்னு தெரியுமா?" அப்படின்னு கேட்க, தெரியாது. இது உங்களோட ஃபோன் தானே. ரொம்ப நாளா நீங்க வச்சிருந்தீங்களே. இடையில கூட காணோம்னு சொன்னீங்களே, கிடைச்சிச்சா?" அப்படின்ற மாரி தெரியாத மாரி ஆக்ட் குடுக்க, அவங்க வந்துட்டு, "வித்யா நீ பொய் சொல்லாத. ஆனா நான் உனக்கு நடிகைலாம் வரல." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "இந்த ஃபோன நீ எங்க மிஸ் பண்ணது? யாரால இப்படி கிடைச்சுன்னு எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சுச்சு. இதுக்கு மேல நீ நடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால உண்மைய ஒத்துக்க." அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு வித்யாவுமே பார்த்தீங்கன்னா, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி கோவக்காராச்சு. தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நேரா வித்யாவ கூட்டு போயிட்டு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹினிய புடிச்சிட்டு, "ஏன் ரோஹினி இவ்ளோ பிரச்சனை நடந்துக்குது. ஆனா ஒண்ணுமே தெரியாத மாரி நல்லவ மாரியே நடிக்கிறே." அப்படின்னு சொல்ல, "என்ன முத்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சு? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்ல, நேரா நித்யாவும் உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு, "இந்த ஃபோன் யாருதுன்னு தெரியுமா?" கேட்க, "ஆமா தெரியுது. உங்களுது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சிச்சுன்னு சொன்னீங்க. இப்ப கிடைச்சிச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹினியுமே தெரியாத மாரி நடிக்கிறாங்க. "தெரியாத மாரி நடிக்காத ரோஹினி. உண்மை எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு. உன் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டா." அப்படின்னு சொல்ல, "அவ ஏதோ உளறிப்பா. அதுக்காக அவளுக்கும் எனக்கு ரொம்ப நாளா சண்டை. அதனால அந்த வெறுப்புல உன்கிட்ட சொல்லியிருப்பா. அதனால வந்து நீ என்கிட்ட கேட்கறியா? நான் ஒண்ணும் ஃபோன் எடுக்கல." அப்படின்னு சொல்ல, முத்து வந்துட்டு, "நான் உன்னை ஃபோன் எடுத்தேன்னே சொல்லல. நீ என்ன திடீர்னு ஃபோன் எடுத்திருக்க அப்படின்னு சொல்ற. அதுலேருந்தே தெரியுது நீ தான் ஃபோன் எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு உண்மைய ஒத்துக்க. எதுக்காக இப்படி பண்ண? இதனால உனக்கு என்ன லாபம் வந்துச்சு?" அப்படின்னு சொல்ல, "நான் ஒண்ணும் பண்ணல. எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல." அப்படின்ற மாரி ரோஹினி நடிக்கிறாங்க. ஆனா முத்து வந்துட்டு விடுற மாரி இல்ல. ரோஹினி ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு நடந்த எல்லா உண்மையும் சொல்றாங்க. ஆனா இதுலயுமே வந்துட்டு ரோஹினி மாட்டுனாங்களா இல்லன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.